வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹45.50 உயர்த்தப்பட்டுள்ளது வணிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான போர் காரணமாக நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் வழங்குவதை முன்னணி நிறுவனங்கள் நிறுத்தியுள்ளன. இதன் காரணமாக சிலிண்டர் கிடைக்காமல் ஏராளமான உணவகங்கள், தேநீர் கடைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. திறந்திருக்கும் சில கடைகள் பொருட்களின் விலையை கிடுகிடுவென உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹45.50 உயர்த்தப்பட்டு ₹3283 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இன்றி ₹928.50 விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை ஒன்றிய அரசு தொடர்ந்து உயர்த்தி வருவது வணிகர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. எங்களுக்கு டீலாம் 15 ரூபாயே கட்டுப்படி ஆகாது தான். அது 15 ரூபாயே கட்டுப்படி ஆகாது. இப்போ 4000 ரூபா கிட்ட கொடுத்து வாங்குகிறோம். அது இன்னமும் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றும். இப்போ 3 மாதமாக தட்டுப்பாடாக தான் இருக்குது. ரொம்ப சிரமம். 8000 ரூபா கொடுத்துலாம் வாங்கியிருக்கேன். 8000 ரூபா சின்ன சிலிண்டர்லாம் 4000 ரூபா 4500 போகுது. சிலிண்டர் விலை இருக்க ஒரு நாளைக்கு ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் 200 ரூபா உளுந்து விற்கிறாங்க, 200 250 ரூபா ஒரு கிலோ உளுந்து விற்கிறாங்க. அதில் வடை எப்படி நாங்கள் போட முடியும்? அப்படியே வடை போட்டாலும் 10 ரூபா விற்ற வடை இப்போ 15 ரூபா விற்றாச்சு. அப்படியே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ 3000 4000 சொல்கிறாங்க. நம்ம போய் கேட்டால் அது ஒரு 2 தவணை கேட்டாங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது வைப்பாங்க. திரும்பி அவங்க என்ன சொல்லிடுறாங்க, எக்ஸ்ட்ரா 1000 ரூபா 2000 ரூபா எக்ஸ்ட்ராவே கேட்குறாங்க. அப்படின்னு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரேட் ஏறிக்கிட்டு போச்சுன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? கடையில் தொழிலாளர் இத்தனை பேர் வேலை செய்கிறோம். ஓனரும் நம்ம சொல்ல முடியாது, குறையெல்லாம் சொல்ல முடியாது. நாங்களும் மனச்சாட்சி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி ஏறிக்கிட்டு போச்சுன்னா எல்லாம் கடையெல்லாம் அடைச்சி விட்டு எல்லாம் இது பண்ண வேண்டியது தான். சாப்பாட்டுக்கே ரொம்ப தட்டுப்பட வேண்டியது தான். அந்த மாதிரி இருக்குது. சிலிண்டர் ரேட்லாம் குறைக்க சொல்லுங்கள். குறைச்சா தான் கடையில் இருக்கிறதாலாம் வேலை செய்ய முடியும். ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கேஸ் சேஞ்சஸ்னால இப்போ பெட்ரோல் ரேட்டு ஏறும். ஸோ பெட்ரோல் ரேட் ஏறுறதுனால ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் நீட்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் அவுட் ஆகுது. ஸோ இதனால் என்ன அப்படின்னா அத்தியாவசியமாக வாங்கக்கூடிய பொருட்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதே கிரைசிஸ் போயிட்டே இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இப்போது நார்மலாக இப்போ ஒரு 108 ரூபா 110 ரூபா வித்துட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் டவுன் தி லைன் இன்னும் ஒரு 2-3 மாதத்துல 150 ரூபாய்க்கு மாறிடும். ஸோ அது மாறிச்சு அப்படின்னா எல்லா பொருளோட ரேட்டும் டபுள் த சென்ஸாக மாறிடும். ஸோ இது கவர்மெண்ட் பேசிஸ்லேயும் மாற்றணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பில் யூஎஸ் கிட்ட நம்ம இந்த பேர் பண்ணக்கூடிய அந்த பேரல்ஸ், ஆயில் பேரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணிட்டு அண்ட் கோல்டோட யூசேஜை கம்மி பண்ணாதான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சார்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து நம்ம மீண்டும் வெளியில் வர முடியும். இல்லை அப்படின்னா இதோட இன்னும் மோசமாக தான் நம்மளுக்கு பொருளாதாரம் போகும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே எல்லா விஷயங்களும் நடந்துடும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் முன்கூட்டியே எடுத்தால் தான் அதுக்கு தகுந்தப்ப நம்மளால எல்லா திங்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி வெளில வர முடியும்.